என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 92வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில், துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் துன்மார்க்கர்களையும் அக்கிரமக்காரர்களையும் ஏதோடு கூட ஒப்பிட்டு பேசுகிறார். மிக வேகமாய் வளர்ந்து வரும் பாருங்க. புல்லுக்கு ஒப்பாக அவர்களை ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த புல்லானது ரொம்ப வேகமாக வளர்ந்து வரும் பாருங்க. அதை குறித்து நீங்கள் கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா, புல்லை குறித்து கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 1 மணி நேரத்துக்கு 4 இன்ச்சு அது வளர்ந்து வருமா. அப்படிப்பட்ட புற்கள் காணப்படுகிறதா. துன்மார்க்கர்களும் இப்படி தான் ரொம்ப வேகமாக வளர்ந்து வருவாங்க. அவங்க செய்கிற காரியங்கள்லாம் கைகூடி வருவது போல காணப்படும். குறுக்கு வழிகளில் போவாங்க, தவறான முறைகளில் பணத்தை சம்பாதிப்பாங்க, பயங்கரமான கொடூரமான காரியங்களில் ஈடுபடுவாங்க. ஆனால் எல்லாத்துலேயும் தப்பித்து வாழ்க்கையில் முன்னேறி போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சொத்து பத்துக்களை அப்படியே வேகமாக சேர்த்து வைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், இவைகள் எல்லாம் எதற்கு நேராய் அவர்களை நடத்தும்? வெகு வேகமாய் தீவிரமான அழிவுக்கு நேராய் தான் அவர்களை நடத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். இப்படி துன்மார்க்க வாழ்க்கை வாழ்கிறவர்கள், அக்கிரம வாழ்க்கை வாழ்கிறவர்களை கண்டு எந்த சமயத்திலும் தளர்ந்து போய் விடாதிருங்கள். இவ்வளவு அக்கிரம அநியாயத்தை செய்த நல்லா தானே இருக்கிறான், ஏன் நானும் அப்படியே இருக்கக்கூடாதா? இப்படிப்பட்ட அறிக்கைகள்லாம் உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் தீவிரமான ஒரு அழிவுக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறாள் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போய் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நித்தியமாய் அவரோடு கூட ஆளுகை செய்ய இருக்கிறோம் பாருங்கள். எந்த நாளிலும் துன்மார்க்கருடைய அக்கிரமக்காரனுடைய காரியங்களை கண்டு சோர்ந்து போய்விடக்கூடாது, தளர்ந்து போய்விடக்கூடாது. இன்னும் அதிகமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையும் உத்தமமாய் நாம் சேவிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.